அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் கணினி எஸ்எம்பிஎஸ் யூனிட்டின் முக்கிய சோதனை புள்ளிகளில் எப்படி அளவிடுவது அல்லது கண்காணிப்பது என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. வோல்டேஜ் அளவீடுகளுக்கு கணினி எஸ்எம்பிஎஸ் யூனிட் தயார் செய்தல். 2. எஸ்எம்பிஎஸ் யூனிட் பல்வேறு சோதனை புள்ளிகளில் வோல்டேஜ்களை அளவிடவும் அல்லது கண்காணிக்கவும். இதை நடைமுறைப்படுத்த தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் ஒர்க்கிங் 1. ட்ரைனீஸ் டூல் கிட் ஒரு செட். டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோபுடன் 1. எய்ட்ஸ் பல்வேறு வோல்டேஜ்கள் பிசியின் எஸ்எம்பிஎஸ்கள் யூனிட்களை கனெக்ட் செய்வதன் சார்ட் 1. கம்ப்யூட்டர் பவர் கார்டு 1. ஹுக்அப் வயர் தேவையான அளவு. முதலில் இந்த நடைமுறையை செய்வதற்கு முன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்பர் 1, இடத்தை உலர்ந்ததாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள். நம்பர் 2, நிலையான மின்சாரம் கணினி சாதனங்களை சேதமாவதை தவிர்க்க ஒரு ரப்பர் மேட்டில் அல்லது ஏதேனும் தனிமைப்படுத்தப்பட்ட பொருளின் மீது நின்று கொண்டு மேஜையில் இந்த சோதனையை நடத்துவதை உறுதி செய்யவும். செயல்முறை: டாஸ்க் 1, வோல்டேஜ் அளவீட்டுக்கு கணினி எஸ்எம்பிஎஸ் யூனிட் தயாரித்தல். ஸ்டெப் 1, செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் கணினி கேபினெட்டிலிருந்து எஸ்எம்பிஎஸ் ஐ அகற்றவும். 1. கதவின் ஸ்க்ரூக்களை அகற்றுவதன் மூலம் கணினி கேபினெட் அட்டையை திறக்கவும். 2. எஸ்எம்பிஎஸ் யூனிட்டிலிருந்து வெளிவரும் நிற குறியீடுகளுடன் பெயர்களின் இருப்பிடத்தை கண்டறியவும். நம்பர் 3, மதர் போர்டு மற்றும் சிபியூக்கள் உள்ள பிற சாதனங்களின் பல்வேறு பிரிவுகளை செல்லும் எஸ்எம்பிஎஸ் இன் இணைப்புகளை கவனியுங்கள். ஒவ்வொரு இணைப்பிற்கும் லேபிளுடன் குறி சொற்களை வைக்கவும். 4. HDD DVD ஃபேன் மற்றும் மதர் போர்டில் உள்ள கனெக்டர்களை கவனமாக அகற்றவும் அல்லது துண்டிக்கவும். 5. பிக்சிங் ஸ்க்ரூக்களை அன்ஸ்க்ரூ செய்துவிட்டு CPU கேபினெட்டில் இருந்து எஸ்எம்பிஎஸ் யூனிட்டை அகற்றி திறக்கவும். ஸ்டெப் 2, காட்டப்பட்டுள்ளபடி 24 மோலெக்ஸ் கனெக்டரில் உள்ள வயர்களின் தொகுப்பிலிருந்து பச்சை நிற வயரை பவர் குட் சிக்னல் சோதனை புள்ளி அடையாளம் காணவும். ஸ்டெப் 3, ஹுக்அப் கம்பியின் ஒரு பகுதியை பயன்படுத்தவும். அதை U வடிவமாக வளைத்து பச்சை மற்றும் கருப்பு வயர்களுடன் டெர்மினல்களில் காட்டப்பட்டுள்ளபடி இணைக்கவும். ஸ்டெப் 4, பவர் கார்டை எஸ்எம்பிஎஸ் யூனிட்டுடன் இணைத்து பவரை இயக்கவும். ஸ்டெப் 5, எஸ்எம்பிஎஸ் யூனிட்டின் செயல்பாட்டை உறுதிப்படுத்த மின்விசிறி இயங்குவதை கவனிக்கவும். ஸ்டெப் 6, ஃபேன் சுழலவில்லை என்றால் ஹுக்அப் வயரை அகற்றி மீண்டும் செருகவும். டாஸ்க் 2, பல்வேறு சோதனைகள் புள்ளிகளில் வோல்டேஜ்களை அளவிடுதல், கண்காணித்தல். ஸ்டெப் 1, உங்கள் மல்டிமீட்டரை நீங்கள் அளவிட எதிர்பார்க்கும் மின்னழுத்த நிலைக்கு ஏற்றவாறு ஏசி மின்னழுத்த வரம்பில் அமைக்கவும். நிலையான வீட்டு சாக்கெட்களுக்கு 240 வாட்களுக்கு அதிகமான வரம்பை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 2, வோல்டேஜ் அளவிடுவதை சிவப்பு டெஸ்ட் லீடை மில்லிஆம்ஸ், வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் மில்லிஆம்ஸ் போர்டில் செருகவும். உங்கள் மல்டிமீட்டரில் உள்ள காம் பொது போர்டில் கருப்பு டெஸ்ட் லீடை பொது அல்லது நெகட்டிவ் லீட் செருகவும். ஸ்டெப் 3, 240 வால்ட் ஏசி பவர் சப்ளையின் 3 பின் சாக்கெட்டில் எஸ்எம்பிஎஸ் உள்ளீடு பவர் கார்டை செருகவும். பின்னர் சுவிட்சை ஆன் செய்யவும். ஸ்டெப் 4, உங்கள் மல்டிமீட்டரை ஆன் செய்து பவர் கார்டுக்கு பதிலாக டெஸ்ட் லீடை பாதுகாப்பாக பிடிக்கவும். சாக்கெட்களுக்குள் இருக்கும் மெட்டல் கான்டாக்ட்ஸ்களுடன் ஆய்வுகள் நல்ல தொடர்பை ஏற்படுத்துகின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். அட்டவணையில் மல்டிமீட்டர் திரையில் காட்டப்படும் வோல்டேஜை படித்து பதிவு செய்யவும். சீரியல் நம்பர் 1, பாராமீட்டர் டு மெஷர், ஃபேஸ் டு நியூட்ரல், வோல்டேஜ் ஏசி 230 வோல்ட். ரீமார்க்ஸ்: 2. ஃபேஸ் டு எர்த் 230 வோல்ட். 3. நியூட்ரல் டு எர்த் 5 வோல்ட். ஸ்டெப் 5, சப்ளையை அணைத்து மெயின் கார்டை எஸ்எம்பிஎஸ் யூனிட்டில் செருகவும். CPU கூலர் ஃபேனுக்கு பயன்படுத்தப்படும் P4 பவர் கேபிள் கனெக்டரை தேர்ந்தெடுக்கவும். எஸ்எம்பிஎஸ் இல் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு நிற குறியீடுகளை பற்றி விவாதிக்க போகிறோம். நிற வயர்களை பயன்படுத்துவது இன்ஸ்டாலேஷன் அல்லது பராமரிப்பின் போது சரியான இணைப்புகள் செய்யப்படுவதை உறுதி செய்ய உதவுகிறது. ஷார்ட் சர்க்கியூட் அல்லது தவறான வோல்டேஜ் கனெக்ஷன்கள் போன்ற மின் ஆபத்துகளின் அபாயத்தை குறைக்கிறது. சீரியல் நம்பர் 1, கலர் ரெட். டிஸ்கிரிப்ஷன்: சொல்லப்பட்ட மின் அழுத்தத்தை வழங்க இது பயன்படுகிறது. 2. yellow, இது மோட்டார் இயங்குவதற்கு பயன்படுகிறது. 3. white and blue, இது பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டிக்கு பயன்படுகிறது. 4. black, இது கிரவுண்டிங் நோக்கங்களுக்காக பயன்படுகிறது. 5. orange, சொல்லப்பட்ட வோல்டேஜை வழங்க இது பயன்படுகிறது. 6. green,
இது ATX இல் மின்சாரம் வழங்க பயன்படுகிறது. அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட். 7. கிரே. இது ATX இல் பவர் குட், செல்ஃப் டெஸ்ட் சரி, சிக்னலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 8. பர்பிள். PSU இயங்கும் போதெல்லாம் +5 வோல்ட் வழங்க இது பயன்படுகிறது. பச்சை வயர் தரையில் இணைக்கப்படாத போதும் ஸ்டாண்ட் பை. வெவ்வேறு SMPS யூனிட்களில் வெவ்வேறு நிறங்களில் வோல்டேஜ்களின் அளவை பார்ப்போம். சீரியல் நம்பர் 1. கலர்ஸ் ரெட். அட்வான்ஸ் டெக்னாலஜி +5 வோல்ட். அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட் +5 வோல்ட். பேலன்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட் +5 வோல்ட். நம்பர் 2. yellow +12 வோல்ட். +12 வோல்ட். +12 வோல்ட். நம்பர் 3. blue -12 வோல்ட். -12 வோல்ட். -12 வோல்ட். நம்பர் 4. white -5 வோல்ட். -5 வோல்ட். -5 வோல்ட். நம்பர் 5. black 0 வோல்ட். 0 வோல்ட். 0 வோல்ட். நம்பர் 6. orange +5 வோல்ட். +3.3 வோல்ட். +3.3 வோல்ட். 7. green +5 வோல்ட். +5 வோல்ட். 8. grey +5 வோல்ட். +5 வோல்ட். 9. purple +5 வோல்ட். +5 வோல்ட். 24 பின் பவர் கேபிள் கனெக்டரின் பின் விளக்கத்தை பற்றி விவாதிப்போம். மேலும் அட்டவணையில் அவுட்புட் வோல்டேஜை அளந்து பதிவு செய்யலாம். ஸ்டெப் 1. SMPS யூனிட்டில் நீங்கள் அளவிட எதிர்பார்க்கும் அவுட்புட் வோல்டேஜை நிலைக்கு பொருத்தமான DC மின்னழுத்த வரம்பிற்கு உங்கள் மல்டிமீட்டரை அமைக்கவும். ஸ்டெப் 2. SMPS சப்ளை இயக்கி 24 பின் பவர் கனெக்டரில் DC வோல்டேஜை அளவிடவும். ஸ்டெப் 3. உங்கள் மல்டிமீட்டரை இயக்கி DC வோல்டேஜ் அளவீட்டு முறையில் அமைக்கவும். உங்கள் கணினியில் எதிர்பார்க்கப்படும் வோல்டேஜ் அளவுக்கு பொருத்தமான வோல்டேஜ் வரம்பை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4. இணைப்பில் ஒரு கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்டை கண்டறியவும். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் GND அல்லது COM பொதுவானது என பெயரிடப்பட்டுள்ளன. மற்ற பின்களை பொறுத்து கிரவுண்டை அதன் OV திறன் மூலம் நீங்கள் அடையாளம் காணலாம். ஸ்டெப் 5. பிளக் ப்ரோபை நெகட்டிவ் எடுத்து கிரவுண்ட் பின்னுடன் இணைக்கவும். பின்னர் ரெட் ப்ரோபை பாசிட்டிவ் எடுத்து நீங்கள் வோல்டேஜை அளவிட விரும்பும் பின் மீது அதை தொடவும். ஸ்டெப் 6. பவர் கேபிள் கனெக்டரில் பல்வேறு டெஸ்ட் பாயிண்ட்ஸ்களில் வோல்டேஜை காட்டும் விளக்கத்தை பார்க்கவும் மற்றும் கவனித்து பதிவு செய்யவும். மதர்போர்டுக்கு பவரை வழங்குவதற்காக செல்லும் கனெக்டர் இதுவாகும். இந்த கனெக்டர் அனைத்து கனெக்டர்களிலும் மிகப்பெரியது. சீரியல் நம்பர் 1. ஒயர் கலர் ஆரஞ்சு. டிஸ்கிரிப்ஷன் +3.3 VDC measured voltage. Number 2. Orange +3.3 VDC. 3. Black ground. 4. Red +5 VDC. 5. Black ground. 6. Red +5 VDC. 7. Black ground. 8. Grey power good. 9. Purple +5 VDC standby. 10. Yellow +12 VDC. 11. Yellow +12 VDC. 12. Orange +3.3 VDC. 13. Orange +3.3 VDC. 14. Blue -12 VDC. 15. Black ground. 16. Green power supply on. 17. Black ground. 18. Black ground. 19. Black ground. 20. White 5 VDC. Optional removed. In ATX 12 volt V 2.01. 21. Red +5 VDC. 22. Red
+5 VDC. 23. Red +5 VDC. 24. Black. Ground. ரீகேப். இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டோம். 1. வோல்டேஜ் அளவீடுகளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் SMPS யூனிட் தயார் செய்தல். 2. டெஸ்ட் பாயிண்ட்களில் வோல்டேஜ்களை அளவிடுதல் அல்லது கண்காணித்தல். 3. SMPS இல் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு நிற குறியீடுகள்.